29/5/2026 சொர்ண கேரளம் SK 54 உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். காருண்யா ப்ளஸ் 625க்கு ஆல் போர்டு 7-3 சப்போர்ட்டுக்கு 1 கொடுத்துருந்தோம். 3ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்குது. ஏ போர்டில் 5 கொடுத்துருக்குறோம். சி போர்டுக்கு 5 வந்துருக்குது. 1-4 இந்த 4 நம்பர் தான் சொல்லியிருந்தேன். பவர் வந்துருச்சு கீழே, அந்த மாதிரி வரும் சரிங்களா. அதனால தான் நான் சொல்கிறது, எதாக இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்கன்னு. ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 5-4-3-5 பார்த்திங்கன்னா அப்படியே இந்த இடத்துக்குள்ளாரே பார்த்திங்கன்னா போர்டில் எடுத்துட்டோம். ஆனால் கரெக்டாக வைக்கிறதுக்கு தான் 3 அப்படியே உள்ளே வந்திருக்கு, 5 கீழே வந்திருக்கு, 4 மேலே போயிருக்கு. பாக்ஸில் தான் வந்திருக்குது, ஆனால் கரெக்டாக வரல. ஆனால் கரெக்டான நம்பர் நமக்கு கிடச்சிருக்குது, 4-3ன்னு கிடச்சிருக்குது. அப்படிங்கும்போது நம்ம 4-3 கரெக்டாக நான் பி போர்டில் வரலாம் 4 அப்படின்னு தான் யோசனை பண்ணேன். அது 4 மேலேயே போயிடுச்சு. 1 எதிர்பார்த்தேன், இல்லை 5 எதிர்பார்த்தேன், 6 மாறிடுச்சு. 43ங்கிறது கீழே கூட வரலாங்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருந்ததும் பார்த்திங்கன்னா 143 கொடுத்துருந்தேன். ஆனால் 3 வந்திருக்கு, அப்படியே உள்ளே வந்திருக்கு, 4 மேலே போயிருக்கு, 5 கீழே வந்துருக்குது. 43ங்கிறது ஏபியில் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா 5-8 அதுக்கு பவர் வந்துட்டு 8க்கு பவர் 3 35ங்கிறது கரெக்டாக வந்திருக்குது. பார்த்திங்கன்னா 5 4-3 5-8 இது பார்த்திங்கன்னா பழையபடி நமக்கு அந்த பழைய பேட்டர்ன் பிரகாரம் பாக்ஸில் ஒரு நம்பர் பவர் வச்சு வின்னிங் வந்துருச்சு. ஓகேங்களா, அந்த பழைய இதில் வந்துட்டாங்க. அது வந்து தான் ஆகணும். ஒரு ஊடையில் கொஞ்ச நாள் போகலாம், ஆனால் அந்த பேட்டர்னுக்கு தான் கரெக்டாக செட் ஆகும். பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு 5 வந்து 3க்கு பவர் 8, 8க்கு பவர் 3, அப்படியே 4-3-5ன்னு வந்திருக்கு. நேற்றுக்கு நான் கடைசியாக ஒரு இது சொன்னேன், 0-4 எத்தனை பேர் வாட்ச் பண்ணிங்கன்னு தெரில. 0க்கு மட்டும் பவர் 5 சரிங்களா. நம்ம கொடுத்தது 40, 0-4 4-0 கொடுத்துருந்தோம், 45 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் ஆயிடுச்சு சரிங்களா. பார்த்தீங்கன்னா எத்தனை கொஞ்சம் வெளியில் இருக்கிறவங்க அதை யோசனை பண்ணிங்கன்னா அழகாக புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 45 கொடுத்துருக்கோம். 45ங்கிறதுக்கு வின்னிங் கிடையாது, 35ன்னு வச்சா தான் நமக்கு பிசி வின்னிங் வரும். கொஞ்சம் இதாக இருக்குது. இதே மாதிரி தான் சில நேரங்களில் போகும். கரெக்டாக நீங்களும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கன்னா அழகாக ஒரு வின்னிங் எடுத்துடலாம் சரிங்களா. நமக்கு பிரச்சனை கிடையாது. அந்த பழைய பேட்டர்னுக்கே வந்திருக்காங்க, அதுதான் வரும் இனிமேல் சரிங்களா. கேரளா நாளைக்கு சொர்ண கேரளம் ஆல் போட பொறுத்தவரைக்கும் 9-2 சப்போர்ட்டுக்கு 8 கொடுத்துருக்குறேன். 8 வரலாம் அல்லது 3 வரலாம் சரிங்களா. 9க்கு பவர் 4, 2க்கு பவர் 7, 8க்கு பவர் 3 சரிங்களா. எப்படி வேணாலும் ஆல் போலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்கள் கணிப்பில் இது பவர் நம்பர் கொடுக்குறது சில பேருக்கு இது வச்சா இது பவர்னு தெரியாது, அந்ததுனால பவர் வச்சு கொடுக்குறேன். எது வருங்கிறது பாருங்கள். என்னுடைய கணக்கு 9-2 ஆல் போர்டு சரிங்களா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-6ன்னு வச்சுருக்கிறேன். 9ஆம் நம்பரும் சி போர்டுக்கு வரலாம், இல்லைன்னா நமக்கு இந்த 0வும் சி போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா. 0 ஓகேங்களா, 0 சி போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஒருவேளை 9 வரலன்னா 4ஆம் நம்பர் வருங்க. ஆமாம், 9 வரலன்னா 4ஆம் நம்பர் உள்ளே வரும். அதையும் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு சரிங்களா. நீங்கள் பார்க்க வேண்டிய நம்பர் இந்த நம்பர் தான் சி போர்டுக்கு நான் கொடுக்குறது சரிங்களா. இதை மட்டும் நீங்கள் சி போர்டுக்கு வைங்க. ஒருவேளை உங்கள் கணிப்பில் வேறு ஏதாவது வந்தாலும் வரலாம். ஏன்னா அன்னைக்கு பவரில் அடித்த மாதிரி நாளைக்கு 2க்கு பவர் 7ன்னு சொல்லிட்டு கூட அடிக்கலாம் சரிங்களா. 2க்கு பவர் 7ன்னு சொல்லிட்டு நான் 1 பொறுத்த வரைக்கும் வச்சுருக்கிறேன். ஆனால் அதான் மிஸ் ஆனால் பவரில் தான் மிஸ் ஆகணும் அதிகபட்சம் சரிங்களா. அதனால் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0-3, பி போர்டில் 1-8, சி போர்டில் 2-6. சப்போஸ் 3 வந்துச்சுன்னா 0 கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. பார்த்து ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி ஏ போர்டுக்கும் 2ஆம் நம்பர் போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 25ங்கிற ஒரு நம்பரை காட்டுது, 7ங்கிறது 72 காட்டுது சரிங்களா. 7 வந்துச்சுன்னா பி போர்டு இல்லை ஏ போர்டு தான் போகணும். அதே மாதிரி 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் சி போர்டு தான் வரும். ஓகேங்களா, பாருங்கள் 75ங்கிற நம்பரும் வருது. அதனால் நம்ம நேற்றுக்கு கிடச்ச மாதிரி அதே இடத்துக்குள்ளே தான் அந்த 75 உட்காருது. அப்படி வந்துச்சுன்னா 75 நமக்கு ஏபியில் தான் வரும் சரிங்களா. ஏபியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த ஏபியில் வந்தால் 25 வேறு இருக்குது இல்லையா, ஏபி அல்லது ஏசி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஏபி அல்லது ஏசி 75 வரலாம் சரிங்களா. பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 8, 6, 7, 2, 32, 75, 25, 12, 03, 09 சரிங்களா. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்குது. பார்க்கலாம். ஒருவேளை 2 மேலே போனால் 0 கீழே வந்துடும், 2 மேலேயும் போகலாம் சரிங்களா. பார்த்துக்கோங்க. பார்த்து கொஞ்சம் நேக்காக வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். இல்லை 3-1-2 3-2-1ங்கிற மாதிரி அடித்தாலும் அடிக்கலாம். ஏன்னா பேட்டர்னில் நம்ம கிடச்ச நம்பர் அதான் சரிங்களா. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு டபுள்ஸும் வரலாம். 0-7 சரிங்களா. 8 4ஆம் நம்பர் லாஸ்ட்டாக கொடுத்துருக்குறேன். இந்த 3 நம்பர் மெயின் சரிங்களா. அதுக்கு வரலன்னா கீழே பவர் நம்பர் வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கும். எது வச்சாலும் டபுள்ஸ் வச்சிங்கன்னா பவர் வச்சு விளாண்டுருங்க சரிங்களா.
0 வருதா 5ம் வச்சுருங்க, அப்போ தான் வின்னிங் வரும். சரிங்களா? 3 டிஜிட்டல் பொறுத்தவரைக்கும் 032 012 372 325 986 098 309 309ஆகவும் வரலாம், இல்லை 039 வரணும். இல்லைன்னா இந்த நம்பரை ஃபுல் பவர் அடித்தாங்கன்னா என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பர் வரணும், 048ங்கிற மாதிரி, இல்லை 038ங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கணும். சரிங்களா? இதை நான் தனியாக உங்களுக்கு சொல்லி இது பண்ணுறேன். உங்கள் கணிப்பில் வருதா பாருங்கள். ஏன்னா பவர் வச்சா இந்த நம்பரு, ஏன்னா எல்லாமே இந்த நம்பருக்குள்ளார வருது. 098 093 அந்த மாதிரிலாம் வருதுனால 4 அந்த ஆட்டம், ஏன்னா இந்த நம்பர் வந்து வரணும், பாக்ஸில் வரணும். சரிங்களா? 034 048 சரிங்களா? இந்த மாதிரி வரணும், பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? இதான் நாளைக்கு நம்ம கிடச்சிருக்க நம்பர்கள். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கேசிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.